மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் மாறும் ஒரு வருஷம் என்ற தலைப்பில் இந்த 289ஆம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதன்படி அவர் ஒவ்வொரு பாவியான மனுஷரின் வீட்டிலும் தங்குகிறார். அவர் தங்கும் வீடு நம் இருதயமே ஆகும். எனவே நாம் பாவியானாலும் அவரை வருந்தி அழைப்போம். அவர் நம்மிடத்தில் தங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் லூக்கா 19:5. இயேசு அவனை கண்டு, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். Jesus said to him, hurry and come down, for I must stay at your house today. Luke chapter 19 verse 5. Thank you. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள்
அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டவருடைய வசனங்களை வாரம் ஒரு வசனம் இந்த முறையிலே நாம் தியானித்து வருகிறோம். இந்த 289வது வாரத்திலும் கூட ஆண்டவருடைய கிருபையினாலே லூக்கா 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 19:5. சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சீக்கிரமாக இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சீக்கிரமாக இறங்கி வா. சகையூர் குள்ளனான மனுஷன், ஆயத்துறை தலைவன், அவன் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காடத்தி மரத்தில் ஏறினான். ஜனக்கூட்டில் மிகுதியாக இருந்தபடினாலே அவனுக்கு ஒரு வெக்கம். இந்த கூட்டத்தோடு கூட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் நீ இதுக்கு இங்கே வந்து பார்த்தா பாவியான மனுஷன் சொல்லிடுவாங்கன்ற ஒரு பயம் ஒன்று இருந்திருக்கும். அடுத்தாப்புல குள்ளனாக இருந்தபடினாலே அந்த கூட்டத்து மத்தியில் ஆண்டவரை பார்க்க முடியாமல் இருந்திருக்கும். என்ன காரணத்தினாலும் எப்படியோ பார்க்கறதுக்கு விரும்பின ஆண்டவர்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பாவியான மனுஷனாக இருந்தாலும் கூட, மற்றவர்கள் என்னை வெறுத்தாலும் கூட, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனை பார்க்க விரும்புகிறார். அங்கே சீக்கிரமாக இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். தங்க வேண்டும் சொல்றாரு. அவர் வந்து வாக்கி சீக்கிரம் வா, நான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அவசரமாக வந்துட்டு போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லை. உன் வீட்டில் நான் தங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளோ அவனுக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருந்திருக்கும். பார்க்கணும் தான் நினைச்சோம், ஆண்டவர் நம்ம வீட்டுக்கே வரணும்னு நினைக்கிறார், நம்மளோட தங்கிருந்து நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் சந்தோஷமாக இருந்திருக்கும். அவன் உடனே நினைக்கிறான், நான் இறங்கி அவசரமாக இறங்கி என்ன செய்கிறான், ஓடலாம். ஒருவேளை அந்த அவன் பெரிய அதிகாரியாக இருக்கிறனால மற்றவங்களும் சொல்லியிருக்கான், நான் முந்தி போய் வீட்டில் போய் எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணுறேன், நீ கொஞ்சம் ஆண்டவரை கூட்டிகிட்டு வந்துரு அப்படி கூட சொல்லியிருக்கலாம். அவன் அப்படி சொல்லவே இல்லை. அவன் ஆண்டவரை கையோடு கூட்டிகிட்டு போன மாதிரி தான் நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். பாருங்கள், நீங்களும் நானும் ஆண்டவரை பார்க்க விரும்புகிறோமா? ஆண்டவரை பார்க்க விரும்புகிறோமா? இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட உங்கள் வீட்டுக்கு வாரீங்கன்னு சொன்னால் நம்ம வீடு எப்படி இருக்கும்? தாறுமாறாக கிடக்குமா? அங்கங்கே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் இருக்குமா? அநேக நேரங்களில் திடீர்னு யாராவது வந்துருவாங்க, முக்கியமான ஆட்கள். அந்த நேரத்தில் என்ன செய்வோம், வீடு முழுசும் துணியாக கிடக்கும், பெருக்காமல் கிடக்கும், எல்லா புத்தகங்கள்லாம் தாறுமாறாக கிடக்கும். அப்போல்லாம் என்ன செய்வோம், ஒரு பெரிய துணி எடுத்து அவங்க கண்படாமல் எல்லாத்தையும் மறைச்சி போடுற ஆட்கள்லாம் நிறையா இருக்கா. பெரிய பெட்ஷீட் எடுத்து அப்படி விரிச்சு போட்டுருவாங்க, அதை மூடி போட்டுருவாங்க, ஒன்றும் இல்லாத மாதிரி, ரொம்ப சுத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு நடிப்பு. ஆனால் அவன் என்ன செய்கிறான், அவன் அப்படி இருந்தால் கூட தன்னுடைய பாவங்களை தன்னுடைய தன்மைகளை மறைக்காமல் ஆண்டவர் உடனே வீட்டுக்கு என்ன செய்கிறான், கூப்பிட்டு போகிறான். அதனால நாம என்ன செய்யணும், ஆண்டவரை பார்க்க விரும்புகிறோம். ஆண்டவர் வந்து ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கூட வரவேன், நம்ம வீட்டுக்கு வரவேன்னு சொன்னால் நம்ம அவரை ஏற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? பாருங்கள், அவனுடைய விருப்பத்தை அறிகிறார். பாவமான மனுஷனாக இருந்தாலும் கூட பார்க்க விரும்பினான் அப்படின்னு சொல்றோம். அவர் நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் அவன் நம்மளை பார்க்க விரும்புகிறான், நாம் அவரை என்ன செய்யணும், பார்க்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். நான் இறங்கி வா, நான் உள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கு, அவரை பார்த்தாச்சுனாலே நமக்கு பயமா இருக்கும். சில ஆட்களை பார்த்தாலே பயமா இருக்கு. பயம் நமக்கு இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு விரும்பாத ஒரு காரியத்தை நம்ம செய்திருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ ஆண்டவருக்கு விரும்பாம ஒரு காரியம் நம்முடைய வீட்டில் இருந்துச்சு, அல்லது நம்முடைய உள்ளத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளால் என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. அவரை நம்ம உடனே ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா நம்ம பாவமான காரியங்கள் அவருக்கு தெரியும். நம்முடைய வீடு எப்படி இருக்கோ அப்படி தான் நம்முடைய உள்ளமும் இருக்கும். நம்ம வீடு சுத்தமாக இருந்துச்சுன்னா நம்முடைய உள்ளமும் சுத்தமாக இருக்கும். நம்முடைய வீடு அருவருப்பாக அலங்கோலமாக கிடந்துச்சுன்னா நம்ம உள்ளமும் அலங்கோலமாக தான் இருக்கும். உலக பிரகாரமான காரியம் இதுதான். பாருங்க, அப்போ நாம எங்கே இருக்கிறோம், ஆண்டவரை நம்ம வீட்டுக்கு ஆண்டவர் வாரேன்னு சொன்னால் கூட கூட்டிகிட்டு வரக்கூடிய நிலைமையில இருக்கிறோமா? பாருங்க, பணம், அந்தஸ்து, ஆசி, பெருமை, பொறாமை, வஞ்சகம், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்மிடத்துல இருந்தால் நம்ம ஆண்டவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியுமா? நம்முடைய சுயசிந்தனை அந்த இடத்துல வெளிப்படுத்தக்கூடியதாக என்ன செய்ய இருக்கும். பாருங்க, ஆண்டவர் வந்து சொல்றாரு, இறங்கி வான்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் இறங்கி வா, உன்னுடைய பாவமான உன்னுடைய காரியங்கள் இருந்தால் இறங்கி வான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, ஆண்டவர் வரக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோமா? பவுலாக மாறின சவுலை பற்றி நமக்கு தெரியும். பாருங்க, அவர் எவ்வளோ பெரிய மெச்சப்படுத்த மேதாவி. அவரே என்ன சார், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆண்டவர் அவரை சந்திச்சவொடனே பாருங்க எல்லாமே குப்பைன்னு சொல்லிதான் இருக்கு. ஆண்டவர் தான் பெருது. இந்த உலகத்தான் எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம படிப்பும் சரி, நம்ம பட்டமும் சரி, நம்முடைய கோத்திரத்து பெருமையும் சரி, எல்லாமே வீணு சொல்லி அவர் நன்றாக உணர்ந்தவராக என்ன செய்கிறார் இருந்தார். அதனால கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக அவ்வளோ வைராக்கியமாக என்ன செய்தார் இருந்தார். நம்முடைய காரியங்கள்ல இருந்து, நம்முடைய பெருமை, அகம்பாகம், மேட்டுமை இருந்து நம்ம ஆண்டவரை விட்டுட்டு ஆண்டவரை சேட்டருக்கு தயாராக இருக்கிறோமா? பாருங்க, அவனுடைய அது மட்டும் இல்லாமல் அந்த பருதுமை குருடனை பற்றி நம்ம வாசிக்கிறோம். காலாகாலமாக ஒரு ஆசிரியர் எழுதுறாரு, அந்த குருடர்கள்லாம் என்ன செய்யணுமா, பச்சை கலர் துணி ஒன்று மேலே போட்டுக்கணுமா. அப்போ ஆண்டவர் வராதுன்னு சொன்ன உடனே அவன் கத்துறாங்க, இயேசுவே எனக்கு இறங்குன்னு சொல்லி. சிஷ்யர்கள் சொல்றாங்க, சும்மா இரு, அவருக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு கத்தாருன்னு சொல்லி இன்னும் அதிகமாக சத்தம் பண்ணானா.
அப்போ நமக்கு ஆண்டவர் வேணும்னு சொன்னா அதிகமாக அவரை கிட்டு சேரணும். மற்றபடி நம்ம எட்டியே பார்க்கக்கூடாது. உலகத்து மக்கள் அவங்க சூழ்நிலை தக்க பேசுவாங்க. ஒரு நேரம் ஒன்று பேசுவாங்க, ஒரு நேரம் ஒன்று பேசுவாங்க. சிரிச்சா ஒன்று, சிறந்தா ஒன்று சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆனால் ஆண்டவரை பின்பற்றி அவன் போன நாள் அவனுடைய பசுக்குள்ள மேல இருந்து அந்த குருடன் என்கிற அவனுடைய சர்டிஃபிகேட் தரக்கூடிய அந்த பசுக்குள்ள தூக்கி எரிஞ்சிட்டான். இனிமேல் நான் குருடன் இல்லைங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவர்கிட்ட போனான். அது தன்னுடைய கண் பார்வையை பெற்றுக்கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையான ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு சீக்கிரமா இறங்கி வாங்க, நான் உங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லி. ஆண்டவர் உங்க வீட்டுக்கு வரணும். நான் நம்முடைய அகம்பாவம், நம்முடைய பெருமை, நம்முடைய ஆசைகள் எல்லாத்தையும் விட்டு விடுவோம். ஆண்டவர் எனக்கு போதும், நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லிதான் ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார், நமக்கு நித்திய ஜீவனை தருவார். எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள்